அன்பானவர்களே, மனைவிமார்களை பற்றி அல்லது பெண்களை நாட்களாக நான் பேசிக்கொண்டே வருகிறேன். ஆனால் பாவப்பட்ட ஜென்மங்களாகிய ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்படி பெண்கள் துன்பப்படுகிறார்களோ அதைவிட கொடுமைப்பட்டு வாழுகின்ற ஆண்களும் இருக்கின்றார்கள். பெண்களும் எல்லா பெண்களையும் நான் சொல்லவில்லை, ஒரு சில பெண்கள் அப்படியும் இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் முற்பிறவியில் நாம் செய்திருக்கின்ற அந்த பலாபலனுக்குண்டான அந்த ஒரு பலனைத்தான் நமக்கு இந்த ஜென்மத்திலே கிடைக்கிறது. ஆகையினால் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள் பெருசுபடுத்தாதீர்கள். இது நமக்கு கடவுள் கொடுத்திருப்பது. நாம் நினைப்போம், இவளை நாம் தூக்கி எறிந்து விட்டு விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை மணந்து கொள்ளலாம். அதுவும் அப்படித்தான் இருக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியதை அவன் கொடுத்திருக்கிறான். அதை சரியான விதத்திலே நாம் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். ஏன் இப்படி நடக்கிறது என்று ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கு ஜாதகம் சொல்கின்ற அந்த பலனை கூறுகின்ற அந்த ஆசாமிகள் உண்மையானவர்கள் அல்ல. 100 பேர் தான் உண்மையானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் எங்கோ யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கின்றார்கள். இன்றைக்கு தொலைக்காட்சியிலையும் அதிலையும் இதிலையும் எல்லாம் விளம்பரப்படுத்தி தன்னை பெரிதாக காட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் இல்லை, பணம் சம்பாதிப்பதற்காக உட்கார்ந்திருப்பவர்கள். ஆகையினால அதையெல்லாம் நம்ம முழுமையாக நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நல்லவர்களை தேடி பிடித்து நம் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தோமானால், நமது ஜாதகம் சரியாக இருந்தால், கூறுகின்றவரும் கரெக்டாக இருந்தால், அது சொல்வது 100% உண்மை என்பதை மறுக்க முடியாது. ஆகையினால ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் துன்பப்படுகிறார்கள். துன்பப்பட்டு வாழ்க்கையின் அந்த முடிவுக்கு போய்விடலாமா என்று நினைக்கின்ற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார். என்னோட அறிவிலே இருக்கிறார்கள். ஒரு மனைவி கணவன் சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டா உடனே, எங்கே இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க, அவளை பார்க்க போகிறீங்களா, அவளை கொண்டு போய் விடணுமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற பிள்ளைங்க இருக்காங்க. ஆஃபீஸிலிருந்து வரும்போது சிறிது லேட்டாகி விட்டால் நம்ம வாகனத்தில் வந்து கொண்டிருப்போம், இல்லை பஸ்ஸில் வந்து கொண்டிருப்போம். எங்கேயாவது லேட்டாகலாம், டிராஃபிக் ஜாம், லேட்டாகி வந்து விட்டால் வீட்டில் பிரச்சனை. எங்கே போயிட்டு வர, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எவ்வளோ நேரம். ஸோ இது மாதிரி கேட்கின்ற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆண்கள் மனமுடைந்து போவார்கள். எந்த தப்பும் செய்யவில்லை, வீடொன்று அலுவலகம் உண்டு என்று கிடைக்கின்ற என்னை இப்படியெல்லாம் துன்புறுத்துகிறாளே என்ற அந்த மனம் எவ்வளவு வருத்தப்படும் என்பது யோசித்தால் தெரிந்துவிடும். ஆகையினால் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் துயரங்கள், துன்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில பெண்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்கின்றேன், அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன். இந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக இரவு பகலாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றான். எல்லாவரையும் சொல்லவில்லை. தவறான பாதையிலே செல்கின்ற எத்தனையோ ஆண்கள் இருக்கின்றார்கள், பெண்களும் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே மட்டும் பரிந்து பேசுவது என்னுடைய வேலை அல்ல. தவறு எல்லா இடத்திலையும் இருக்கிறது, நன்மை எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அதற்கு ஆண் பெண் வித்தியாசம் என்றே கிடையாது. பெண்கள் இன்று பழைய போல் அல்ல. அன்ற காலத்திலே பெண்களுக்கு படிப்பறிவு கம்மி, வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு படிப்பறிவு வெகுவாக கிடைக்கின்றது. ஆகையினால் அறிவும் வளர்ந்து விட்டது. ஏன் ஆண் என்னை விட பெரியவனா? எந்த விதத்தில்? அவன் செய்கின்ற வேலைகளை நானும் செய்வேன் அல்லவா? இருந்தாலும் ஒரு சில வேலைகள் ஆண்கள் தான் செய்ய முடியும், அப்படியும் இருக்கிறது. அதற்காக ஆண் பெரியவன் என்றல்ல. நான் உன்னை எனது தோளில் சுமந்து இந்த உலகத்தையே சுட்டி காட்டுகிறேன் என்று கூறும் கணவன்மார்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள்.
நான் உன்னை எனது தோளில் சுமந்து செல்கிறேன். பார், இந்த உலகத்தை பார், ரசித்து என் தோள் மேல் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தை ரசித்து அனுபவி. ஆனால் ஒரு சில பெண்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கணவன்மார்களை கீழே போட்டு மிதித்து விடுகிறார்கள். அவன் மனம் எவ்வளவு வேதனைப்படும். இன்பம் துன்பம் என்பது இருவருக்கும் சமமானது தானே. வலி என்பது எல்லா உயிரினங்களுக்கும் சமம் தானே. ஆடு மாடுகளை அடித்து விட்டால் அதுக்கும் வலி ஏற்படுவதில்லையா? அதற்கு வலிக்காதா? நாம் நினைப்போம் அதுக்கு வலிக்கும். வலிக்கிறதுனால தானே அடிக்கிறோம். அந்த வலியை நாம் உணர வேண்டும். ஒரு மாடையோ ஆட்டையோ இல்லை மிருகங்களையோ, நம்ம வளர்த்த மிருகங்களாக கூட இருக்கட்டும், நாய் கூட இருக்கட்டும், அதை அடித்தால் அது என்ன பண்ணுது? அழுது புலம்புது இல்லையா? அதனுடைய வலி நமக்கு தெரியுதா? இதை தெரிந்து கொண்டவன் அதை அடிக்க மாட்டான். ஏன்னா நம்மை போல் அதுவும் ஒரு உயிரினம். உருவந்தான் வேறையே தவிர அறிவில் மாற்றங்கள் வேரியேஷன் இருக்கலாம், கூட குறைவு இருக்கலாம். ஆனால் உயிர் என்பது, வலி என்பது எல்லாம் ஒன்று தானே. நன்றாக சிந்தித்து பாருங்கள். பெண்களை ஆண்களை வாழ விடுங்கள். எத்தனையோ குடும்பங்கள் இதனால் சிதைந்து போகின்ற காட்சி நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு நாம் அறிவுரை சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். கடைசியில் எல்லாம் முடிந்த பிறகு ஓ என்று அழுது ஒப்பாரி வைத்து கொள்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. போனது தான், திரும்ப கிடைக்காது. கணவன் மனைவிமார்கள் அப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும். ஓர் உடலும் உயிருமாக வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அந்த அந்யோன்யம் என்பது உண்டாகும். விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். விட்டு கொடுப்பதனால், மனைவியிடம் விட்டு கொடுப்பதனால், கணவனிடம் விட்டு கொடுப்பதனால் நம் கௌரவம் ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை. ஒரு சில ஆண்கள் இருக்கின்றன, நான் அப்படி பேசிவிட்டால் அவளுக்கு பரிந்து அவகிட்ட அன்பாக பேசிவிட்டால் என்னுடைய கௌரவம் போய்விடும். எங்கே இருந்தடா வந்தது இந்த கௌரவம்? உனக்கு இருக்கிற கௌரவம் தானே அதுக்குள்ளேயும் இருக்குது. அதுவும் ஒரு மானிட பிறவி தானே. ஒரு சில பெண்கள் நினைக்கிறார்கள், இந்த ஆண்கள் திமிரு பிடித்தவர்கள் அப்படி என்று. தவறு. உனக்குள்ளே இருக்கிற திமிரு தான் அவனுக்குள்ளேயும் இருக்கு. ஆண்களும் பெண்களும் சரி சமம் என்று நான் சொல்லுவேன். இருந்தாலும் பெண்கள் சற்று அடங்கி இருந்தால் அந்த குடும்பம் இன்பமாக இனிமையாக கொண்டு போய்விடலாம். இதை பார்த்துதான் நம் பிள்ளைகளும் வாழ்கின்றார்கள். அம்மா அப்பா எவ்வளவு அன்பாக இருக்கின்றார்கள். ஆஹா, அந்த வாழ்க்கையை அவன் கடைபிடிக்கிறான். அவன் திருமணம் ஆன பிறகு அவனும் இதே வாழ்க்கையைத்தான் கொண்டாடுவான். ஏனென்றால் அவன் கற்றதெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வைத்து கொண்டு தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இதை வீட்டில் சண்டை போட்டு கொண்டு வாழுங்கள். அங்கே 4 குழந்தைகளும் 3 அல்லது 2 குழந்தைகள் இருந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை என்ன என்றே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் இதுதான் வாழ்க்கை என்று அந்த நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதையே வாழ்க்கை முறையாக பின்பற்றி கொள்வார்கள். அந்த குழந்தைகள் கெட்டு போயிடும் அல்லவா? அந்த குழந்தைகளை, வருங்கால சந்ததிகளை நினைத்து நாம் மாற வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் கேட்க வேண்டும். கோயில்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் சத்சங்கம் என்று சொல்லுவார்கள். அதை நாம் போய் கேட்க வேண்டும். வாரம் ஒரு முறை குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்ல வேண்டும். கணவன் மனைவியோ அந்யோன்யம் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு வழிமுறை. நேரம் கிடைக்கும்போது சினிமாவுக்கு சென்று விட்டு வரலாம் குடும்பத்தோடு. 24 மணி நேரமும் வேலை வேலை வேலைன்னு உட்காந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு தான்ப்பா இல்லைன்னு சொல்ல வரல. குடும்பம், அவளுக்கும் ஆசைகள் இருக்குல்லவா? அவள் வேற ஒருத்தவங்க கூட போக முடியுமா? நீ தான் கூட்டிகிட்டு போகணும்.
ஸோ நாம தான் கூட்டிகிட்டு போகணும். வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, மாதத்துக்கு 2 முறையாவது ஒரு சினிமா, ஒரு பார்க்கு, அப்படியே அங்கே இங்கேன்னு எங்கேயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு சுற்றுலாத்தலங்கள், பெரிய இடங்களுக்கெல்லாம் போக வேண்டாம், ஊருக்குள்ளேயே எத்தனையோ சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, அங்கேயெல்லாம் போய்விட்டு வரலாம். இதெல்லாம் மனசுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் உண்டாகும். ஆகையினால் நல்ல விஷயங்கள் இன்னும் இது போன்று தொடரும். காணொளி மிகவும் பெரிதாக போய்கொண்டிருக்கிறது. நன்றி. அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த காணொளியை பார்ப்பவர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், சர்வ ஐஸ்வர்யங்களோடும் வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ்த்தி தற்காலிகமாக விடைபெறுகிறேன். உங்கள் வெனமெனன். நன்றி, வணக்கம்.